கேள்வி பார்வையாளர் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர். சார் வணக்கம். வணக்கம். அமித்ஷா அவர்கள் 2 நாள் பயணமாக தமிழ்நாடு வந்திருக்காங்க. பல்வேறு அரசியல் குறித்தெல்லாம் பேச இருக்கிறதா ஒரு கருத்து வருகிறது. அண்மையில் கூட உங்களெல்லாம் தெரிஞ்சிருக்கும், அதிமுக பாஜகவில் மாநில தலைவராக அடுத்த நயினார் அவர்கள் நியமிக்க போறாங்க. பல்வேறு சர்ச்சைகள் நிலவி கொண்டு இருந்த சூழலில் அமித்ஷா அவர்களுடைய வருகையை தற்போது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அமித்ஷா வருகை நான் பெருசாக எடுத்துக்கிறல. அமித்ஷா இந்தியாவுக்கு உள்துறை அமைச்சராக இருக்கலாம். எங்களுக்கெல்லாம் அமித்ஷாலாம் ஒரு ஆளே இல்லை. திராவிட இயக்கத்திற்கு, பெரியார் தொண்டனுக்கு இல்லை. தொடர்ச்சி அந்த மாதிரியான என்ன ஒரு ஆள், ஒரு ரவுடி சார்ந்தவர் தானே. ஆர்எஸ்எஸ் உடைய குண்டாஸ் உள்துறை அமைச்சராக இருந்திருக்காங்க. இன்னும் இருக்காரு. நான் என்ன பண்ண முடியும்? நான் தமிழ்நாட்டில் ஒரு ஓட்டு கூட நாங்கள் போடலையே. ஒரு நாடாளுமன்ற சீட்டு கூட உங்களுக்கு கொடுக்கலையே பாஜகவுக்கு. அவர் எதுக்கு வரான்னு தெரியும். கொத்தடிமை எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் கூட்டத்தை கூப்பிட்டு கொத்தடிமைகளை அவங்க தான் ஒத்துக்கிட்டாங்கடா. நாங்கள் தான் கொத்தடிமை விடு ஆளை விடு அவங்கள விடாமல் துரத்தி அடித்து டெல்லிக்கு வா ஓடு. இதான் கொத்தடிமையாக இருந்தால் பிழைக்கிறது. வாழ்ந்தா ஒரு நாள் வாழ்ந்தா கூட வீரனா வாழ்ந்துருந்து மண்ணில் மடிஞ்சிடணும். இப்படியாரா காசை சம்பாரிச்சு விட்டு கொள்ளையடிச்சு விட்டு இந்த அம்மா பேரை சொல்லி சே மானங்கட்ட புழப்பா இருக்கு. டெல்லிக்கு வான்றான், சொல்கிறதெல்லாம் கேளுன்றான், தலையாட்டி வர்றீங்க. நீ சரியாக தலையாட்டில் இன்னொரு தலையாட்டி பொம்மை யார்? தஞ்சாவூர் தலையாட்டி யார்? செங்கோட்டையனை தூக்குன்றான். அந்த தலையாட்டி சரியில்லையா, இன்னொரு தலையாட்டியை தூக்குன்றான். இங்கே நிர்மலா உட்காந்துட்டு கண்டவனையும் போனவன்லாம் கூப்பிட்டு ஹோட்டலில் பேசிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நிர்மலா இந்தியாவுடைய சீதாராமனா இந்த அம்மாவுக்கு என்ன வேலை? நிதியமைச்சர் வேலையை பார்ப்பியா? இங்கே சென்னையில் ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்துட்டு ரோட்டில் போகிறவனை அப்புறம் கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருந்தா என்ன தமிழ்நாட்டில் நீங்கள் செய்ய போகிறீங்க? திராவிட மாடலுக்கு இன்னைக்கு நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் அவருடைய புகழ் உச்சாணி கொம்பிக்கு போயிடுச்சுடா. உச்சாணி கொம்பிக்கு போய் ஒண்ணுமே செய்ய முடியாது. வரலாற்றில் சிகரம் வைத்து விட்டார். எவரெஸ்ட் சிகரம் மாதிரி ஸ்டாலின் புகழ் போயிடுச்சு. அண்ணா போராடினார், பெரியார் போராடினார், கலைஞர் போராடினார், அம்மாவும் கச்சத்தீவு மீட்போன்னு போராடினாங்க. மாநில உரிமைகளுக்காக போராட்டம் நடந்தது. ஆனால் சத்தம் இல்லாம இன்னைக்கு இந்தியாவே மாநில உரிமைகளுக்காக திரும்பி பார்க்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. முதலமைச்சர் நம்முடைய தளபதி ஸ்டாலின், அதில் இருந்து மாற்று கருத்து இல்லை. கவர்னர், தமிழ்நாட்டு கவர்னருக்கு மட்டும் சண்டித்தனம் பேசுகிறார். கவர்னர் ரவிக்கு மட்டும் நாங்கள் இந்த தீர்ப்பு வாங்கலை. இனிமேல் எந்த கவர்னரும் சண்டித்தனம் பண்ணக்கூடாது. அமைச்சரவையில் தீர்மானம் போட்டு கொடுக்குறோமா, சட்டசபையில் ஒழுங்கா வாயை புதிட்டு கையெழுத்து போட்டு போகணும். வாங்கியிருக்கோம். இந்த வேந்தர் பல்கலைக்கழகத்தில் பீன் போஸ்ட் கூட கவர்னர் போட முடியாது. தோட்ட வேலையை கூட நீ போடக்கூடாது. வாங்கியாச்சு. ஓ வேலை என்னன்றத உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு அதிகாரம் சொல்லிருச்சு. எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் இந்தியாவிலேயே சுதந்திர இந்தியாவில் மாநில முதலமைச்சர்கள் குடியரசு தினத்தன்று சுதந்திர தினம் கொடியேற்ற முடியாமல் இருந்துச்சு. கலைஞர் தான் இந்திரா காந்தியிடம் பேசி வாதாடி இன்னைக்கு இந்தியாவில் கூடிய முதலமைச்சர்லாம் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினன்று கோட்டையில் கொடியேற்றுறாங்கன்னா கலைஞர் வாங்கி கொடுத்த உரிமை. இனிமே இந்திய வரலாறுல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்னைக்கு வாங்கி கொடுக்க தீர்ப்பு, கவர்னரு வாயை பொத்திக்கிட்டு உனக்கு ஏதாவது அதிருப்தி இருந்தா 1 மாதத்துக்குள்ள சொல்லு, இல்லையா பேசாம கையெழுத்து போட்டு போன்ற தீர்ப்பை வாங்கி கொடுத்துங்க. எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா இங்க நிர்மலா சீதாராமன் உட்காந்துக்கிட்டு சோடா பாட்டில் விற்கிறவன், பிப்பாயிட்டு அடிக்கிறவன், இந்த ரோட்டில் 3 சீட்டு வியாபாரி, நண்டுக்கறி சாப்பிட்டுன்றவன், ஆமக்கறி தின்னுன்றவன், ஆமை ஓட்டிலே பறந்துன்றவன், இப்படி பயிர்களவா கூப்பிட்டு நீங்கள் பேசி என்ன பண்ண போறீங்க? தமிழ்நாட்டில் இந்த முதலமைச்சர், திராவிட மாடல் முதலமைச்சர் இன்னொருத்தர் ஜோசப் விஜய், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொன்னால் பாதாது. நீ வேணா சொல்லிப்பாரு, சந்திரசேகர் ஜோசப் விஜய்ன்னு சொல்லிப்பாரு, இந்த கெத்து வருதான் பாரு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கெத்து எங்க இருக்கு? சந்திரசேகர் ஜோசப் விஜய்ன்னு சொல்லி பாருப்பா. அவனும் ஆர்எஸ்எஸ் தயாரிப்பு தான். இன்னைக்கு கூட ஒரு படம் பார்த்து காலையில், குட் பேட் அக்லி ஒரு படம். அஜித் அவர் அரசியலுக்கே வரலன்ட்டாரு. இந்த விஜய் ரசிகர்கள் கூட இன்னைக்கு பாருங்க எவ்வளோ ஒரு கேவலப்பட்டவங்களா இருக்காங்க. இந்த படம் நல்லது. படத்துக்கே நீங்கள் போகல, பார்க்கல,
படம் நல்லா இல்லை, படம் நல்லான்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம வீணா போன அண்ணாமலை படத்தையும் அஜித் படத்தையும் ஒன்றா போட்டு விஜய் ரசிகை ஒட்டி வச்சிருக்கேன். அண்ணாமலை எங்கேயும் போவேன், அது வேற. ஆனால் அஜித்துக்கு வந்து இன்றைக்கி எப்படி இருக்குன்னு கேட்டால், அவரை பொறுத்தளவில் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையானாலும் எந்த அரசியல் அம்மாவே விரும்புனாங்க அவர் அரசியல் களத்துக்கு வரணும்னு, வரமாட்டார். ஆனால் இந்த ஜோசப் விஜய் கட்சிக்காரங்க பார்த்தீங்களாக்க, உங்கள் கட்சி வேலையை பார்க்குறாங்களா, இந்த வேலையை பார்த்து படம் நல்லா இல்லை, படம் நல்லா இல்லாட்டி போ, பார்க்குறேன்னு பார்த்துட்டு போகிறேன், இப்படி போய் தான் இருக்கேன். நீங்கள் ஆர்எஸ்எஸ் உடைய வேலை என்னன்னு கேட்டால் 33 அமைப்பு ஆர்எஸ்எஸ் கீழே இருக்குது. அவன் நாளைக்கு ஒரு வேலையை செய்ய போகிறான்டா, இன்னைக்கு சொல்ல மாட்டான். அவன் எப்படி செய்வான்னு கேட்டால், மகாத்மா காந்தியை கொலை செய்ய திட்டமிட்டது எத்தனை ஆண்டுகள் யாருக்கும் தெரியாது. தலைவர் யார்? ஆர்எஸ்எஸ் தலைவர் மதுரைக்கு யாருன்னு தெரியுமா? தமிழ்நாட்டுக்கு தலைவர் யார் தெரியுமா? சொல்ல மாட்டாங்க. உறுப்பினரே சேர்க்க மாட்டான். அவன் யார் எங்க இருக்கானே சொல்ல முடியாது. திருமணமாகாம நிறைய பேர் இருக்கான். அவங்க குடும்பத்தை கெடுக்கிற வேலை, குடும்ப பெண்களை கெடுக்கிற வேலை. ஆனால் யோக்கிய மாதிரி பேசுவாங்க, திட்டமிடுவாங்க. இப்போ அவங்க திட்டம் என்ன தெரியுமா? என்னைக்கு புரட்சி தலைவி அம்மா இறந்தாங்களோ அன்னைக்கு ஆர்எஸ்எஸ்ல உட்காந்து திட்டம் போட்டாங்க. தமிழ்நாட்டில் அதிமுகவை க்ளோஸ் பண்ணணும். எப்போ? 2026 க்ளோஸ் பண்ணணும். எப்படி க்ளோஸ் பண்ணணும்? சேர்ந்து கூட இருந்தே கொள்ளணும். நீங்கள் ஆர்எஸ்எஸ்காரனை நம்பி யார் கூட போயிடாதீங்க. இந்த பேட்டியிலேருந்து என்ன சொல்லணுங்க, டீ வாங்கி கொடுப்பேன், சாப்பாடு வாங்கி கொடுப்பேன், நம்ம கூட தூங்குவேன், நமக்கு எல்லா உதவியும் செய்கிற மாதிரி இருப்பேன், ராத்திரி பெரிய கல்லை தூக்கி தலையில் போட்டு போயிடுவேன். இவன் தான் ஆர்எஸ்எஸ்காரன், பிஜேபிக்காரன். ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்க கிட்ட. உதவி செய்கிறானே நினைக்கக்கூடாது. அதான் அரசியலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மராட்டியத்துக்குள்ளே வந்தேன், சரத்பவார் உடைச்சேன் அவன் கட்சியை, சிண்டே வந்தேன், இந்த கட்சியை உடைச்சேன், நம்ம சிவசேனா உடைச்சேன், அங்கிட்டு பவார்னு ஒருத்தர் வந்தேன். 2 வேளை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு வாங்க உங்களை முதலமைச்சர் ஆக்குறோம், உங்களை துணை முதலமைச்சர். இப்போ செங்கோட்டை போறாரு பாருங்க, செங்கோட்டை நினைச்சுக்கிட்டு நம்மளை ஆக்க போறாங்க. எங்கே ஆப்பு போகிறான்னு சொல்கிறேன் கேட்டுங்க. மராட்டியத்தில் சிண்டேவை கூப்பிட்டேன், இப்போ அஜித் பவாரை கூப்பிட்டேன், இவங்க எல்லாம் கூப்பிட்டு நீ முதலமைச்சராக இருந்துக்கப்பா, தாராளமாக நீ துணை முதல்வராக இருந்தாங்க. ஒரு வருஷத்தில் முடிச்சு இப்போ கூப்பிட்டேன், பேசாமல் உட்கார், நாங்கள் தான் முதலமைச்சர்ன்ட்டான். இந்த வேலையை தான் இன்னைக்கு அமித்ஷா எதுக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக வந்திருக்காரு. உங்களுக்கு ஆப்பு வைக்க வந்திருக்காருப்பா. அதிமுகவை ஆப்பு வைக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் திட்டம், அதுக்கு தான் இன்னைக்கு அமித்ஷா வந்திருக்காரு. இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க உங்க மேல அவ்வளவு நல்ல அபிப்பிராயமா? ஊழல் கரைபடியாத சொந்தக்காரங்களா நீங்க? செல்லூர் ராஜையும் கேடி ராஜேந்திர பாலாஜியும் கடம்பூர் ராஜையும் ஓஎஸ் மணியனையும் மந்திரி ஆக்குறதுக்கு அமித்ஷா வந்து உட்காந்து கூட்டணி பேசிக்கிட்டு நினைக்கிறீங்க? ஆர்எஸ்எஸ் திட்டம். என்றைக்கு அம்மா அவர்கள் மரணமடைந்தார்களோ அன்றைக்கு நாக்பூர்ல திட்டம் போட்டான். தமிழ்நாட்டில் வந்து நம்ம களம் அமைக்கணும்னா ஒரு திராவிட இயக்கத்தை ஒழிக்கணும். அதுக்கு வழி என்ன? 2021 தேர்தலில் எடுத்தோன்னே நம்ம திட்டத்தை போடக்கூடாது. எடப்பாடி மேலே தோளில் கையை போடணும், கையை போட்டு அவனை காலி பண்ணணும். அடுத்து நாடாளுமன்றத்தில் அவனை பிரிக்கிற மாதிரி பிரிக்கணும். நாடகம். எடப்பாடி பழனிசாமி சித்தாந்த ரீதியாக நான் பாஜக கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காரா? பாஜக குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்து இஸ்லாமியர்களை பழிவாங்கியது, ஆகவே அதிமுக கூட்டணி கிடையாது சொன்னாரா? வக்ஃப் வாரிய திருத்தத்தின் மூலமாக இஸ்லாமிய சொத்துக்களை அபகரிக்கிற பாஜக கூட்டணி சொன்னாரா? சித்தாந்தமாக பேசுறதே இல்லை. சித்தாந்தம் என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. பணம் ஒண்ணுதான் சித்தம். பணம் கொள்ளையடிப்பது, ஊழல் செய்வது, காலில் விடுவது, அப்புறம் காலை வாரி விடுவது, சின்னமா காலில் ஊர்ந்து போறது, அப்புறம் சின்னமாவே தூக்கி விடுறது, ஓபிஎஸ் காலில் விழுகிறது, அப்புறம் ஓபிஎஸ் தூக்கி விடுறது. இதை தெரிஞ்சுக்கிட்டாரு அமித்ஷா. என் காலில் விழுந்து என்னையும் தூக்கி விட போறியா? நான் கில்லாடி ரங்கா, உன்னை விடவே மாட்டேன் பில்லாடா நான் அப்படின்னு சொல்லித்தான் இப்போ டெல்லியில் கூப்பிட்டார் அமித்ஷா. எடப்பாடியை கூப்பிட்டு லேசில் போகல, உன் மகன் உள்ளே போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சதாசிவம் கவர்னர்கிட்ட சொல்லி, நம்ம புரோக்கர் அங்கே இருக்கார் பாருங்க எஸ்பி வேலுமணி, அவரு தான் பெரிய புரோக்கர், அவர்கிட்ட சொல்லி கூப்பிட்டு விட்டாங்க. இவர் என்ன நினைக்கிறார், வழக்கம் போல சின்னம்மா காலில் விழுந்து ஊர்ந்து போய் முதலமைச்சர் ஆகிட்டு, அம்மா நீங்கள் சிறையிலேருந்து வந்தோடனே இந்த முதலமைச்சர் பதவி உங்கள் காலில் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு
சின்னம்மாவின் பேச்சை நம்பி அம்மா நினைவிடத்துக்கு கூட்டு போய் நல்லா 3 சத்தியம் பண்ணிவிட்டு பரப்பனாக்காரத்துக்குள்ளே தள்ளி விட்டான். பெரிய பூட்டு போட்டு பூட்டினாங்களா, கிட்டே போகல, இன்னைக்கு வரைக்கும் போகல. அப்படி ஒரு துரோகி. அதே மாதிரி அம்மா போய் இப்படி பார்த்தா பரப்பனாக்காரத்துக்கு வரமாட்டீங்களா, இருங்க இங்கிட்டு கூப்பிட்டேன், ஓபிஎஸ் வாங்க உங்களுக்கு துணை முதலமைச்சர் தர்றேன். அவர் ஆமாம் முதலமைச்சர் பதில் இருந்துட்டான், அடிக்கிறது 50-50 அடிச்சுக்கிறோம்னான்ட்டு அவர் சரி ஏட்டையாவா இருந்துட்டு போலீஸுக்காரனா போனவர், போலீஸுக்காரனா இருந்துட்டு பியூனா போனவர். தெரியுமில்ல போலீஸுக்காரன் அடிக்கிறதுல எவ்வளோ உண்டு, ஆளுக்கு 50-50ட்டார் எடப்பாடி. மந்திரியை பூரா அடிச்சுக்க அவன் வச்சுக்க. அதனால தான் ஒரு பேரும் எடப்பாடி விட்டு வரமாட்டேன்றான். ஏன் வரமாட்டேன்டா, முன்னாடி கப்பம் கட்டினா இப்போ கப்பம் கட்ட வேண்டியதில்லை எடப்பாடி காலத்தில். அதனால் நம்ம பூரா இங்கே இருப்போம்னு இருக்கான். இதெல்லாம் அமித்ஷா நல்லா சம்பாதிக்க விட்டு கொடுத்தேன், நல்லா சாப்பிடுன்னு பூரா படம் எடுத்துடுவான். எடுத்துட்டு அவன் சாப்பிட்டது பூரா கக்குன்னு அப்புறம். அது மாதிரி இப்போ அதிமுகவை நல்லா கொள்ளையடிங்க, நாங்கள் இருக்கோம் பார்த்துக்குறோம் மேலே, நீங்கள் நல்லா அடிங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஊழல் பண்ணுங்கன்னு விட்டுட்டு எல்லாத்தையும் பிடிச்சி குடுமையை பிடிச்சிக்கிட்டு இப்போ யாராவது ஒரு சிண்டை திமுகவில் கிடப்பானு பார்த்தா முடியல. 2 ஆண்டு காலம் செந்தில் பாலாஜி சிறையில் வச்சு பார்த்தான். நான் செத்தாலும் புழல் சிறையிலே சாவனை தவிர திமுகவை காட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னான்டா. அதான்டா திமுக நிற்குது. போராம்பாடு வரிசையா நிர்மலா சீதாராமனை பார்க்கறதுக்கு கேசி பழனிசாமி செங்கோட்டையன் வரிசையா சிண்டு மானங்கட்ட பயல்களா. உங்களெல்லாம் நம்பி இந்த அம்மா கட்சியை கொடுத்துட்டு போச்சு பாரு. இன்னைக்கு அதிமுக திட்டம் போட்டு 2026 தேர்தலில் க்ளோஸ் பண்ணிட்டு அவன் திட்டம் பாஜக 2026 ஆட்சிக்கு வரும் நோக்கம் இல்லை, 2031 அவன் கணக்கு. 2026 அதிமுகவை அழிச்சு சமாதி கட்டிடணும். சும்மா புதைக்க கூடாது, எலும்பு கூட எதிர்த்து வந்துடுவேன். அதிமுக எம்ஜிஆருடைய சக்தி கொண்டு வந்துடும் நம்பிடுவாங்க. அதனால அவன் என்ன நினைக்கிறான்னா எரிச்சிடணும் அதிமுகவை. 2026 தேர்தலில் அதிமுகவை எரித்து விட வேண்டும். அந்த இடத்துக்கு பாஜக உட்காரணும். திமுகவா பாஜகவா? திமுகவை 2031 பிடிக்கணும். இது RSS உடைய திட்டம். இந்த திட்டத்துக்கு இடையில நீங்க பாருங்க, நான் சொன்னேன் ரொம்ப நாளா என்னுடைய பேட்டியை பாருங்க, சீமான் பிஜேபியின் கைவானம், அவன் பிஜேபியிட பணம் வாங்கி கொண்டு தான் பேசுறான்னு. இப்போ விழாவில் கூட அண்மையில் அண்ணாமலை பேசியிருக்கான் பாருங்க, நானும் சீமானும் வேறு இல்லை, எங்களுக்கு தெரியும்ல, இத்தனை வருஷம் கழிச்சு அதை சொல்லணும் எங்களுக்கு, நீங்கள் 2 பேரும் களவாணி பண்ண தெரியும்டா. அவர் தமிழ் தேசியத்தை தமிழ்நாட்டுக்குள்ளது பேசுகிறாரு, நீ தமிழ் தேசியமாக பேசுகிற அவன் களவாணிப்ப. இப்போ அவன் தயாரிப்பு இதெல்லாம் RSS உடைய தயாரிப்பு. சீமான் RSS உடைய ஆளு சொல்லிட்டான்ல, மோடியை கூட தமிழ் உலகமும். அவன் ரஜினிகாந்தை பார்த்துட்டு சங்கிண்டா சகாண்டா பாருங்க. நாட்டு மக்கள் எல்லாம் பார்க்காம இருக்கோம், நாங்களாம் பேசிக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து. எங்களுக்கு தெரியும், நாங்கள் பெரியார் கண்ணாடி போட்டு பார்க்குறவன். எதையும் ஏன் எதற்கு எப்படி என்று கேள். ஈரோட்டு சிங்கம் தந்தை பெரியாரி பார்வையோடு நாங்கள் பார்க்குறோங்க, என்கிட்ட தப்பிக்க முடியாது. நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன், சைமன் பிஜேபியின் பி டீம் அவனை 8% ஓட்டு ஏன் வாங்க வைக்கிறான். திமுக பெரிய திராவிடன் பேசுனா தமிழ் பேசு, பெரியாருக்கு எழுத்து பேசு. திமுக ஓட்டை பிரிடுறான், திமுக ஓட்டு பிரிக்க முடியாது. சீமா அப்ப செபாஸ்டின் வந்தாலும் பிரிக்க முடியாதா களவாணிப்பல. இது ஒன்று. அடுத்து ஜோசப் விஜய், அவனை பிடிச்சான். பார்த்துக்க, 2 அறிக்கை கொடுத்துருக்கான். ஜோசப் விஜய் வந்து 2 அறிக்கை, தினசரி பத்திரிகை பாருங்க. ஒரு அறிக்கையில் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வாதாடி கவர்னருடைய உரிமை என்ன, மாநில அரசு உரிமை என்ன என்பதை நிலைநிறுத்தியிருக்கு, பாராட்டுகள், வாழ்த்து. இவ்வளோதான். யார் தமிழ்நாடு அரசு? உங்கள் அப்பனா சந்திரசேகரா இல்லை புஷ்லியா? ஆனால் இங்கிட்ட ஒரு அறிக்கை, நீட்டு தேர்வு மசோதாவுக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இது இப்படி தயார் பண்ணுறான். யார்? ஜோசப்பை இப்படி தயார் பண்ணி, ஜோசப்பு பதியும் போதே விஜய் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு நானும் பதிஞ்சிருக்கேன், 3 மாதம் ஆச்சு. ஆனால் நமச்சிவாயம் சொல்லி பாண்டிச்சேரி கூடிய அமைச்சர், பாஜக அமைச்சர் முஸ்லியை தயார் பண்ணி அங்கே அனுப்புகிறான் டெல்லி தேர்தல் ஆணையத்துக்கு. பிரகாஷ்னு ஒருத்தன்
மோடிக்கு வேண்டிய ஆள் 24 மணி நேரத்தில் விஜய் கட்சியை பதிவு பண்ணுறாங்க. அவன் என்ன சொல்லி கொடுக்குறான்? பெரியார் வாழ்கன்னு சொல்லு, திமுகவை எதிர்த்து பேசு, தமிழ் வாழ்கன்னு சொல்லு. ஆனால் நீ தனிச்சு தான் நிற்கணும். இது தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போய் அமித்ஷா கிட்ட ஏமாற்றி போடலாம், எப்படி சசிகலாவை ஏமாற்றணும், எப்படி ஓபிஎஸ் ஏமாற்றணும், ஏமாற்றி 4 வருஷம் ஓபிஎஸ்ல மண்டையில் முலாயை தேய்ச்சி துணை முதல்வர் பதவியை கொடுத்து கொஞ்சம் டிப்ஸ் அடித்து விட்டு முதலமைச்சராக இருந்தான். சசிகலாவை எப்படி தள்ளி விட்டான், இது மாதிரி அமித்ஷாவை தள்ளி விட்டுருவோம், ஒரு 6 மாதம் டைம் கேட்போம்னு போய் கேட்டிருக்காரு. அவன் கில்லாடி இல்லையா அமித்ஷா? குஜராத் கில்லாடி, மும்பை ரவுடி. அவன் என்ன முடிவு பண்ணிட்டான் அமித்ஷா, வா இந்த வேலை வேறு எங்கேயா வச்சுக்க, தலையாட்டினா முழுமையாக ஆட்டணும், இப்படி தஞ்சாவூர் பொம்மை மாதிரி ஆட்டணும். ஆட்ட மறுக்கிறியா? தலையாட்டி பொம்மை செங்கோட்டையன் வா கம்மியார் அப்படின்னா நிர்மலா சீதாராமன் உட்காந்து பேசு. அவர் இப்படி தஞ்சாவூர் பொம்மை மாதிரி ஆட்டினார். இப்போ 2 இது வச்சுருக்கான், தேர்தல் ஆணையத்தில் கொண்டு வந்து வச்சுருக்கான் அதிமுக முடிவை. தேர்தல் ஆணையம் என்பது மோடியின் பைக்கெட்லேயும் அமித்ஷா பைக்கெட்டில் இருக்குது. இன்னைக்கு பேச்சுவார்த்தை அமித்ஷா வந்திருக்கிறது, எடப்பாடி என்ன நினச்சிக்கிறாங்க, நம்மளை முதலமைச்சராக்கிறதுக்காக வந்திருக்காரு நினச்சிக்கிருக்காரு. ஆடை எப்பயுமே வெட்ட போகிற ஆடை அழகாக குளிப்பாட்டி மஞ்சள் தடவி பூ வச்சு தான் கூட்டு போவாங்க. இப்போ எடப்பாடிக்கு ஆடு, செங்கோட்டைன்னு ஒரு ஆடு, ஏற்கனவே ஒரு ஆட்டு புழுக்கி வெட்ட போகிறாங்க. இன்றைக்கி நாளைக்குள்ள ஆட்டு புழுக்கு அண்ணாமலையே வெட்ட போகிறாங்க. அதுவும் பலிகடா வாக்கிட்டாங்க. அதிமுக கூட கூட்டணின்னு சொன்னால் கொஞ்ச நாளைக்கு நீ தலைவர் போய்க்க. ஏன்னா 3 கவுண்டர், சின்ன கவுண்டர், பெரிய கவுண்டர், நடு கவுண்டர்ன்ற மாதிரி மக்கள் பேசிவாங்க. ஏற்கனவே தென் மாவட்டத்தில் முக்குளத்தூர் ஓட்டு போடாமல் இருக்கேன் அதிமுகவுக்கு. அதனால முதலமைச்சர் வேட்பாளர் ஒன்று சின்ன கவுண்டரு, பெரிய கவுண்டர் பழனிசாமி, சின்ன கவுண்டர் செங்கோட்டையனான்றது அப்புறம் முடிவு பண்ண வேண்டியிருக்கு. நீ வேற ஊடால ஒரு கவுண்டராக இருக்காத. அதனால் ஒன்றிய தலைவர் 1 வருஷத்துக்கு எடுத்துடுறான். நாங்கள் எப்படியாவது அதிமுக தோல் ஏறி எம்ஜிஆர் தொண்டைங்கிட்ட ரெட்டலையை காமிச்சு இவங்கெல்லாம் காமிச்சு தாமரையை மலர விட்டுருவான். மலர விட்ட உடனே ரெட்டலை கீழே போட்டு கருக வச்சுக்கிட்டு தாமரை மேலே தூக்கி அண்ணாமலை முதலமைச்சராகி விடுங்களா பேசாமல் நீ 1 வருஷம் அமைதியாரான்னு இருக்காங்க. அவன் சின்ன பிள்ளை மாதிரி என்னைய வெட்டவே கூடாது, நான் ஆடுதான், ஆட்டு புழுக்க தான், என்னை வெட்டாதன்னு ஆடிட்டர் குருமூர்த்தி காலில் போய் பொழுது கிடக்கேன். அப்போ நான் சொன்னேன்ல, தமிழ்நாட்டில் போட்டு சுற்றி விடுறது யாரா? டெல்லிக்கு போகிறாங்க, நிர்மலா சீதாராமன் பார்க்குறாங்க, அமித்ஷாவை பார்க்குறாங்க. இப்போ கடைசிக்கு அண்ணாமலை எல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு இப்போ மத்தியானம் ஆடிட்டர் குருமூர்த்தி இங்கே ஷோ பார்ப்பான் தான். இவங்களுக்கு எல்லாம் ராஜகுரு, ராஜாவுக்கே குரு அவங்க. இப்போ ராஜகுரு யார் தெரியுமா? ஆடிட்டர் குருமூர்த்தி. ஓபிஎஸ் காலில் விழுந்தது ஆடிட்டர் குருமூர்த்தி கிட்ட. இப்போ அண்ணாமலை போய் விழுந்து கிடக்காங்க. இப்போ ஒரு கபட நாடகத்தை இன்றைக்கும் நாளைக்கும் நிறைவேற்றி 2026 அதிமுக என்ற மாபெரும் இயக்கத்தை க்ளோஸ் பண்றதுக்கு திட்டமிடுவதற்காக பாஜக என்ற குள்ளநெறி அமித்ஷா, ஆர்எஸ்எஸ் என்ற நாசகார சக்தி திட்டமிடுவதற்காக சென்னையில் அமித்ஷா முகாமிட்டிருக்கிறார். அதிமுக தொண்டை ஒன்றும் கேணை இல்லை, அதிமுக தொண்டை ஒன்றும் இழிச்சவாய் இல்லை. எந்த மாவட்ட செயலும் போலாம், கொள்ளையடிச்சவன் போலாம். இப்ப நடக்கிற போர், தமிழ்நாட்டில் இந்தியாவில் நடக்கிற போர், மானம் உள்ளவனுக்கும் மானம் கெட்டவனுக்கும் நடக்கிற போர். மானம் உள்ளவன் திராவிட இயக்கத்தில் நிற்கணும், மானம் கெட்டவன் ஆர்எஸ்எஸ் பின்னாடி, பிஜேபி பின்னாடி போ. மானம், சுயமரியாதை எல்லாத்தையும் இழந்தவன், தன்மானம் இழந்தவன் தான் பிஜேபி ஆதரிப்பான். மனிதன் பிஜேபி இருக்க மாட்டான், காட்டு முராண்டி பிஜேபி இருப்பான். அந்த காட்டு முராண்டி ஆதரிக்கக்கூடியவனாக அதிமுகவில் உண்மையான எம்ஜிஆர் பேர் சொல்றவன், உண்மையான புரட்சித்தலின் பேர் சொல்றவன், திராவிடம் என்ற பெயரை உச்சரிக்கிறவன், பெரியார் அண்ணா பேரை சொல்றவன், அண்ணாவின் கொடியை, அண்ணாவின் உருவம் படித்த கொடியை வச்சிருக்கிறவன் காவி கூட்டத்தில் சேர மாட்டான், சுயமரியாதையிலும் சேர மாட்டான். இந்த ரெட்டலையை கருக வைக்கிறதுக்காக தான், ஆட்டை எப்படி அழகுபடுத்தி வெட்டுறதுக்காக கூப்பிடுறானோ அது மாதிரி அதிமுக இயக்கத்தை அழிக்கிறதுக்காக கூட்டணி சேர்றான் அமித்ஷா, பிஜேபின்றது தெரிஞ்சுக்கான். அதனால 1.5 கோடி தொண்டை என்கிட்ட பேசிட்டு இருக்கான். நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போகிறான். இந்த இயக்கம் தொண்டர்களுக்காக எம்ஜிஆர் உருவாக்கின இயக்கம். வத்தலை கூட்ட ஆறுமுகமும் பூனாவரி சுகுமாரனும் சிந்திய ரத்தத்தால் உருவானதா அதிமுக. இந்த இயக்கம் அம்மா சொன்னாங்க கடைசியில் நாடாளு சட்டமன்றத்தில்,
ஒரு தொண்டன் இந்த இயக்கத்தை நடத்துவான். நான் இறந்தால் 100 ஆண்டுகள் இந்த இயக்கம் இருக்கும். இந்த இயக்கம் இருக்க வேண்டும். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணாவுக்கு பின்னால் கலைஞர் பல்வேறு சோதனைகளை நடத்தி காட்டினார். நெருக்கடியின் போது ஹிண்டு பத்திரிகையில் போட்ட ஒரு கார்ட்டூன், கலைஞர் நடுக்கடலில் திமுகவை மாலுமியார் நடத்திட்டு போயிருந்தார் சோதனையில். சர்ச்சில் 2ஆம் போது சொன்னா குண்டுமலை பொழிந்தது, லண்டன் வில் டேக்கிட்டினா. அது மாதிரி திமுகவை சோதனைகள் சூழ்ந்த நேரத்திலே டிஎம்கே வில் டேக் இட் அப்படின்னு போட்டா ஹிண்டுல. கலைஞர் எதையும் தாங்கினார். அவங்க மகை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்னைக்கு திராவிட இயக்கத்துடைய பொக்கிஷமாக திகழ்கிறார். அது மாதிரி திமுகவா அதிமுகவா இருக்கணும். 2 திராவிட இயக்கம் தான், 2 துருவங்கள் தான் இருக்கணும். திமுக அதிமுக அழியும் நினைக்கல. இன்னைக்கு கவர்னருடைய உரிமையை பெற்றதுக்கு பின்னாடி மீனவ பல்கலைக்கழகத்திற்கு புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா பேர் வைக்க முடியாம இருந்தாங்க. மானங்கட்ட எடப்பாடி கூட்டம். இன்னைக்கு ஸ்டாலின் வாங்கின உரிமையில புரட்சி தலைவி ஜெயலலிதாவுடைய பெயரை மீனவ பல்கலைக்கழகத்துக்கு திமுக அரசு வைத்திருக்கு. அம்மா உணவகத்தை தூக்கல. அவங்க அம்மா ஆளக்கூடாதுன்னு நினைச்சாங்கன்னு கூட சாகக்கூடாதுன்னு நினைக்கல, வாழ வேண்டும் நினைத்தார்கள். திராவிட இயக்கத்திலே அதிமுகவும் இருக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். ஆனால் அதிமுக என்கின்ற இயக்கத்தை உயிரோட கொளுத்து நினைக்கிறவன் பாஜக RSS கூட்டம். அதான் அமித்ஷா முகாம் சென்னையில். தூள் தூளாக்க வேண்டும். அதிமுக தொண்டன் வீறு கொண்டு வர வேண்டும். 2016 அம்மாவின் மரணத்துக்கு பின்னால் இந்த அதிமுகவை அழிக்க நினைக்கக்கூடிய காவி சக்தியை தமிழகத்தில் வேறு மண்ணோடும் விரட்டுவோம். தொண்டர்களே எச்சரிக்கை. நன்றி சார். நன்றி.